Morning student, 8th standard maths la நம்ம exercise 1.2 sums la பாத்துட்டோம். இப்போ அதுக்கு 1 marks பார்ப்போம். filling the blanks. இப்போ வந்து say true or false and objective type question பார்ப்போம். கவனிங்க பாருங்க. The value of -5 plus 12 minus 5 by 12 plus 7 by 15 equal to. இப்போ அதெல்லாம் denominator காமனா இருக்கா அப்படினா denominator காமனா இல்ல. இப்போ என்ன பண்ணனும்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணனும். அப்புறம் LCM எடுக்கணும். அல்லது ஒரு denominator இன்னொரு denominator மாத்த முயற்சி பண்ணணும். இப்போ 12 15யும் ஒரே டேபிள்ல வரும். இந்த டேபிள்ல 3 டேபிள்ல வரும். அதனால LCM எடுக்கலாம். 12 க்கும் 15 க்கும் LCM எடுத்தோம்னா 3 டேபிள்ல 3 4s are 12 3 5s are 15. நெக்ஸ்ட் 4 க்கு 5 ம் ஒரே டேபிள்ல வராது. 4 டேபிள்ல தான் 4 வரும். 5 டேபிள்ல தான் 5 வரும். அப்ப LCM எடுத்தோம்னா என்ன நமக்கு ஆன்சர் கிடைக்குது அப்படி பார்த்தா 5 4s are 20 20 3s are 60. அப்ப டினாமினேட்டர் காமனா என்ன பண்ணிக்கணும் 60 அப்படி எழுதிக்கணும். இப்போ 12 எதாவது மல்டிப்ளை பண்ணா 60 வரும். 12 5s are 60. அப்ப நியூமரேட்டர் ஆல்சோ மல்டிப்ளை பை 5. 5 into 5 minus 25. டாட் பிளஸ் சைன் செஞ்சுக்கணும் minus 25. அடுத்து 15 எதாவது மல்டிப்ளை பண்ணா 60 வரும். 52s are 30, 54s are 60, 74s are 28. plus 28. 25 ல 28 போச்சு அப்படினா 3. 3 by 20 னா என்ன ஆன்சர் வரும் அப்படினா 1 by 20. 1 by 20 or 3 by 60. 1 by 20 or 3 by 60. எது உங்களுக்கு இருக்க ஆன்சர் நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படினா கிளிக் பண்ணிக்கலாம். இங்க 1 மார்க் அவனுக்கு கொடுத்திருக்கனால filling the blanks இருக்கனால 3 by 60 எழுதினாலும் கரெக்ட் தான். 1 by 20 எழுதினாலும் கரெக்ட் தான். அடுத்து the value of -3 by 6 into 18 by -9. இப்போ minus cancel பண்ணிடலாம். 3 1 is 3 3 3s are 9. 3 1 is 3 3 6 are 18. 6 6 cancel ஆயிடும். அப்ப என்ன ஆன்சர் வரும்? 1 1s are 1 1 1s are 1 by 1 னா 1 ன்னு ஆன்சர் கிடைச்சிரும். அடுத்து -15 by 23 divided by 30 divided by -46. -15 by 23 into -46 divided by 30 அப்படி ரைட் பண்ணிக்கலாம். மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆன்சர் வரும். இப்போ கேன்சல் பண்ணா 15 1 is 15 15 2s are 30 23 1 is 23 23 2s are 46 2 1 is 2 2 1 is 2 கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன ஆன்சர் வரும்? 1 1 are 1. இதுக்கும் ஆன்சர் 1 வரும். The rational number dash does not have a reciprocal. The rational number dash does not have a rational reciprocal. Does not have a reciprocal. எதுக்கு reciprocal கிடையாது அப்படினு கேக்குறாங்க. The rational number 0 does not have a reciprocal. 0 does not have a reciprocal. The rational number 0 does not have a reciprocal. 0 க்கு reciprocal எடுத்தோம் அப்படினா 0 னா 0/1 அர்த்தம். அது reciprocal எடுத்தனா 1/0 வரும். 1/0 அப்படிங்கிறது not defined. 1/0 வரையறுக்கல. அதனால வந்து 0 க்கு reciprocal இல்ல. The multiplicative inverse of -1 is -1 ஓட எதை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு +1 ஆன்சர் ஆகும். -1 தான். Multiplicative inverse of -1 is -1. -1 உடைய multiplicative inverse னா -1 க்கு reciprocal எடுத்தோம் அப்படினா 1 divided by -1 வரும். 1 divided by -1 னா denominator minus numerator போய்டும். அப்போ -1. The multiplicative inverse of -1 is -1. Next say true or false. All rational numbers have an additive inverse. எல்லா rational numberக்கும் additive inverse இருக்கு அப்படிங்கறாங்க. என்னது? true. rational number எந்த ஒரு rational number எடுத்தாலும் அதுக்கு ஒரு additive inverse இருக்கும். The rational numbers that are equal to their additive inverses are 0 and -1. The rational numbers that are equal to their additive inverse are 0 and -1. For the rational numbers that are equal to எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படினா அதனுடைய additive inverse வந்து 0 க்கும் -1 க்கும் சமமா இருக்கும் அப்படிங்கறாங்க. 0 க்கும் -1 க்கும் சமமா இருக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மென்ட் வந்து false. The rational number that ஒரு rational number அது எப்படி ஈக்குவலா இருக்கும் எதுக்கு அப்படினா அதோட additive inverse வந்து 0 and -1 க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கறாங்க.
அது வந்து என்னது wrong, false. The additive inverse of minus 11 by minus 17 is 11 by 17. So minus 11 by minus 17 na minus minus cancel ஆகி positive 11 by 17 தான் கிடைச்சிரும். Positive 11 by 17 additive inverse எடுத்தா minus 11 by 17 தான் வரும் இல்லையா? Positive 11 by 17 வராது. அப்ப இது வந்து என்னது false. The rational number which is its own reciprocal is minus 1. The rational number which is its own reciprocal is minus 1. minus 1 உடைய reciprocalம் minus 1 தான் அப்படிங்கறாங்க. இப்போ நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, the multiplicative inverse of minus 1 multiplicative inverse நாலும் reciprocal ஆலும் ஒரே மீனிங் தான். minus 1 க்கு reciprocal எடுத்தாலும் minus 1 தான் கிடைக்கும். அப்ப minus 1 க்கு reciprocal எடுத்தா minus 1 தான் வரும். minus 1 உடைய reciprocal is own அப்படிங்கறாங்க. அதே தான் வரும் அப்படிங்க. its own reciprocal is minus 1. அப்ப இந்த ஸ்டேட்மென்ட் வந்து என்னது ட்ரூ. The rational number which is its own reciprocal is minus 1. minus 1 அதோட own சொந்த reciprocalம் minus 1 தான். அந்த நம்பரும் minus 1 தான். The multiplicative inverse is its for all rational numbers. multiplicative inverse is its all rational numbers. எல்லா rational numberக்கும் multiplicative inverse இருக்கா அப்படி கேக்குறாங்க. multiplicative inverse வந்து எதுக்கு இல்ல அப்படினா 0 க்கு கிடையாது. multiplicative inverse means reciprocal. 0 க்கு reciprocal இல்ல அப்படிங்கறதால இந்த multiplicative inverse is it for all rational number except 0 கொடுத்தாங்கன்னா true, except 0 கொடுக்கலங்கறதால false. The standard form of the sum 3 by 4 plus 5 by 6 plus minus 7 by 12 is. இப்போ denominator பாருங்க 4 6 12. 4 6 12 அப்படினா எல்லாத்தையும் LCM எடுத்தோம் அப்படினா 12 வரும். அல்லது இங்க பாருங்க 4 டேபிள்ல 12 வரும், 6 டேபிள்ல 12 வரும். அப்ப இதோட denominatorனா 12 ஆக்கலாம். இப்போ 12 ஆக்கணும் அப்படினா இத 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும், numerator also multiply by 3. 6 multiplied by 2, numerator also multiplied by 2. But 3 3s are 9 by 4 3s are 12. Denominator normally write 12. 3 3s are 9 plus 5 2s are 10 minus 7. அப்ப 19 minus 7 அப்படினா 19 minus 7 அப்படினா என்ன ஆன்சர் வரும் 12. But 12 by 12 means 1. என்ன இதோட ஆன்சர் வந்து 1. அப்ப இந்த டேஷ் வந்து நீ 1 ன்னு எழுதினா போதும். dash the 1 ன்னு ரைட் பண்ணலாம். இப்போ இந்த சைடு வந்து நீ சைடுல செஞ்சுக்கலாம். 3 3s are 9 5 2s are 10 minus 7 by 12. இப்போ 19 minus 7 by 12 னா 12 by 12 means 1. அடுத்து 3 by 4 minus 5 by 8 plus 1 by 2. இப்போ denominator not common, multiple by denominator multiply by 2, so numerator also multiply by 2. 3 2s are 6 divided by 8 minus 5 by 8. அப்ப 6 minus 5 அப்படினா என்ன ஆன்சர் வரும்? 6 minus 5 னா 1 by 8 plus 1 by 2. இப்போ 2 இங்க 8 denominator not common, we apply cross multiplication அல்லது ஒரு denominator மாத்தலாம். 8 ஆ 2 ஐ 8 ஆ மாத்த முடியும். 4 2s are 8 1 4s are 4. இப்போ 4 plus 1 5. இப்போ 5 by 8 என்ன ஆன்சர் கிடைக்கும். அடுத்து 3 by 4 divided by 5 by 8 plus 1 by 2. இப்போ இந்த பிராக்கெட்டை முதல்ல சால்வ் பண்ணனும். பிராக்கெட்ல பார்த்தா அப்படினா 5 by 8 யும் 1 by 2 யும் ஆட் பண்ண சொல்லிருக்காங்க. 1 by 2 denominator not common, ஒரு denominator ஒரு denominator மாத்த முடியும். 2 by 4 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 8 ஆ மாறும். அப்ப 3 by 4 divided by 4 2s are 8 5 4 is 4 மாறிடுது. 5 plus 4 னா 9 by 8. 9 by 8. அப்ப 3 by 4 divided by change to multiple symbol, take reciprocal of the second rational number. So 4 1 is 4 4 2s are 8 3 1 is 3 3 3s are 9. So get the answer is 2 by 3. 2 by 3. Next 3 by 4 into 5 by 8 divided by 1 by 2. Divide symbol change to multiple, take
நமக்கு கிடைக்கும். அப்ப 3/4 உம் 5/4 ஐயும் மல்டிப்ளை பண்ணா 3 5s are 15 4 4s are 16 அப்படி கிடைக்கும். அதாவது 5/8 டிவைட் சிம்பிளை சேஞ்ச் பண்ணா மல்டிப்ளை பண்ணு 2/1 நாம 2 2 4 2 4s are 8 5/4 முன்னாடி 3/4 இருக்கு. அப்ப 3 5s are 15 4 4s are 16 15/16. which of these rational number which have additive inverse கீழ கொடுத்திருக்கிறதுல எதுக்குலாம் வந்து additive inverse இருக்கு அப்படிங்கறாங்க. 7 க்கு additive inverse எடுத்தா -7 -5/7 additive inverse எடுத்தா +5/7 0 additive inverse எடுத்தா 0 தான் வரும். நெகட்டிவ் 0 பாசிட்டிவ் 0 லாம் கிடையாது. additive inverse அப்படிங்கும் பொழுது இது additive identity 0ங்கிறது 0 க்கு நம்ம inverse அதாவது additive inverseனா 0வை எதால ஆட் பண்ணா 0வே ஆன்சர் ஆகும் 0வோட ஆட் பண்ணாதான் 0வே ஆன்சர் ஆகும். அப்ப 0 க்கு additive inverse 0வே தான். -1 க்கு multiplicative inverse -1 தான். ஓகேப்பா. இந்த 1 மார்க்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படினா நீட்டா வந்து கிளாஸ் நோட்ல நான் நடத்தின மாதிரியே எழுதிக்கணும் ரைட் பண்ணிக்கணும். இந்த process எல்லாம் சைடு வர்க் வந்து நீங்க செஞ்சுக்கணும். அப்பதான் நீ எடுத்து 1 மார்க் எடுத்து பார்க்கும் பொழுது உனக்கு அது புரியும். எது எதுக்கானது அப்படினு அதுக்கு நேரா அழகா அந்த சைடு வர்க்ல நீ என்ன பண்ணிக்கணும்னா ரைட் பண்ணிக்கணும். ஓகே இது வரைக்கும் இருக்குறத கிளாஸ் நோட்ல நீட்டா அழகா ரைட் பண்ணிக்கோ. அப்ப இது வந்து என்னன்னா all of these 15 கமெண்ட்ஸ் வந்து all of these 15 வரைக்கும் இருக்கிற क्वेश्चन ரைட் பண்ணிக்கணும். எக்ஸர்சைஸ் 1.2 முழுமையா ரைட் பண்ணிக்கோங்க. இது புக்ல என்ன பண்ணனும்னா இதெல்லாம் பார்க்காம நீ என்ன பண்ணனும்னா மார்க் பண்ணனும். இதுல இருக்கக்கூடிய எக்ஸர்சைஸ் 1.2 இருக்கக்கூடிய எக்ஸாம் சம்ஸ் போட்டு பாருங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இப்போ எக்ஸர்சைஸ் 1.1 1.2 சேர்த்து மண்டே அன்னைக்கு ஒரு டெஸ்ட் எழுதணும். சரிங்களா? அந்த 2 நாள் என்ன பண்ணனும் அப்படினா எக்ஸர்சைஸ் 1.1 எக்ஸர்சைஸ் 1.2 நீங்க என்ன பண்ணுங்க தெளிவா போட்டு பாருங்க. ஒவ்வொரு சமயம் ரஃப் நோட் எடுத்துட்டு தெளிவா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. மண்டே நான் क्वेश्चन பண்ணுவேன். நீங்க என்ன பண்ணணும் அழகா ஒரு டெஸ்ட் நோட் போட்டுட்டு பேரண்ட்ஸ்க்கு சைன் வாங்கிட்டு டெஸ்ட் எழுதணும். ரெண்டு எக்ஸர்சைஸ் முடிச்சோம் அப்படினா ஒரு டெஸ்ட் வச்சுக்கலாம். அந்த டெஸ்ட் நீங்க நீட்டா எழுதுங்க. எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்க. பர்சனல் நம்பர். இதுதான் ஓகே.